இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, குழந்தைகளே, பெரியோரே, இந்த நாளிலே ஆண்டவரின் ஆசீர் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இன்றைய இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையை தாரும். உண்மையை பற்றி கொண்டு இருப்பதற்கு, இவர்களுக்கு நம்பிக்கையின் அடிப்படையாக இருப்பதற்கு, நம்பிக்கையில் வாழ்வை தொடர்வதற்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். இன்றைய நாளிலே தூய ஆவியின் துணை கொண்டு இவர்களை வழிநடத்தும். என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை நீரே இவர்களுக்கு அறிவுறுத்தி நல்ல வழியில் நடப்பதற்கு, உமக்கு உகந்த பிள்ளைகளாக நடப்பதற்கு, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியின் அருளை தந்து இந்த குடும்பத்தை, இவர்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 35-36 இறை வார்த்தைகள். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். இயேசுவை சந்தித்துக் கொண்டிருந்த தொழுகை கூட தலைவன் நம்பிக்கையோடு வந்தவனுக்கு கிடைக்கின்ற வார்த்தை, அவருடைய வீட்டிலிருந்து வந்த ஆட்கள் தருகின்ற வார்த்தை, உம்மகள் இறந்து விட்டார். நம்மில் பலரும் அதிகமாக சொல்லுகின்ற வார்த்தை, அதாவது எதிர்மறையான வார்த்தை. இனி எதற்கு நான் ஜெபிக்க வேண்டும்? இனிமேல் என்ன நடக்கும்? ஜெபித்து ஜெபித்து எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று நம்பிக்கை ஒன்றி ஜெபம் குறைந்து அவநம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்துகின்றவர்களுக்கு இன்றைய இறைவார்த்தை சொல்லுகின்ற ஒரு பதில் இருக்கின்றது. அது இயேசுவின் வாயிலிருந்து வருகின்றது. கேளுங்கள். 36வது இறைவார்த்தை. இயேசு தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். நமது வாழ்வுக்கு அடிப்படை நம்பிக்கை. நாம் நடப்பதும், இயங்குவதும், வாழ்வதும், அமர்வதும், எழுவதும் நம்பிக்கையினால் மட்டுமே. தூய பவுல் சொல்லுகின்றார், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. மன உறுதியோடு எதிர்நோக்கி இருக்க வேண்டும், கண்டிப்பாக கிடைக்கும் என்னும் உறுதியோடு இருக்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். மனித கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும் உறுதியோடு எதிர்நோக்க வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி கேட்டதும் நிச்சயமாக தொழுகை கூட தலைவன் நிம்மதி இழந்திருப்பான். தனது அருமை மகள் இறந்த செய்தி கேட்டு நிலை குலைந்திருப்பான். ஆனால் நம்பிக்கை எப்படிப்பட்ட சூழலில் துளிர்விட வேண்டும்? மகிழ்ச்சியான சூழலில் அல்ல, துன்பமான இக்கட்டான சூழலில் தான் நம்பிக்கை துளிர்விட வேண்டும். இனிமேல் மனித சக்தியால் எதுவும் சாத்தியமில்லை என்ற நிலையில் நம்பிக்கை செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் இயேசு சொல்கிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் எவரும் ஒருபோதும் சாகார் என்ற அந்த உயிருள்ள வார்த்தையை சொன்ன கடவுள், இறப்பை கடந்த கடவுள், அது இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறந்தவரை சாவிலிருந்து உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை உள்ள இயேசுவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. தலித்தாகும் சிறுமியே எழுந்திரு என்று சொல்லி அந்த சிறுமியின் கரத்தை பிடித்து இறந்தவளை உயிர்ப்பித்தார் என்று தொடர்ந்து வாசிக்கும் போது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் உயிர்ப்பையும் கடந்த, அதாவது இறப்பையும் கடந்த உயிர்ப்பின் தெய்வம். தொழுகை கூட தலைவரின் நம்பிக்கை அவரது மகளை நலமாக்கியது. அவர் நம்பினார், என் மகளை இயேசுவால் குணப்படுத்த முடியும்,
என்னுடைய மகளை இயேசுவால் இறப்பிலிருந்து மீட்டு தர முடியும் என்று அவர் நம்பினார். அவருடைய நம்பிக்கை வெற்றி பெற்றது. இயேசு அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி நிறைவேற்றி தந்தார். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் இன்று நம்முள் நிறைய ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.